குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி அமிர்தவாணி அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அமிர்தவாணி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? முன்னாடியே நாம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு தடவை நாம் இந்த ரிவிஷனில் இன்னொரு தடவை அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஏகாதசா பாடா, ஏகாதசா பாடா 11th லெசன். நம்மளோட 12th இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் அப்படின்னு நாம் சான்ஸ்கிரிட்டில் எடுத்தோன்னா, சான்ஸ்கிரிட் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் லெசனில் இதுவும் ஒன்று. ஒரு 4 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்க முடியும். 2 மார்க்கில் 2 கொஷின் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேட்ட முடியும். அப்புறம் 1 மார்க்குன்னு எடுத்திருந்தோன்னா கண்டிப்பாக இதுலேருந்து இருக்கும். இல்லை நான் வந்துட்டு வேர்ட் மீனிங், ஸ்ப்ளிட்டு, ஜாயிண்ட் எங்கேயாச்சும் கேட்கலான்னா இந்த லெசன்லேருந்து எடுக்க முடியும். கிராமட்டிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் எங்கேயாச்சும் எடுக்க முடியும்னா இந்த லெசன்லேருந்து எடுக்க முடியும். ட்ரான்ஸ்லேஷனில் ஏ அண்டு பின்னு 2 பார்ட்டாக கொடுப்பாங்க இல்லையா? அதில் அந்த ஏ பார்ட் ட்ரான்ஸ்லேஷன், போயம் ட்ரான்ஸ்லேஷனுக்கு இந்த லெசன்லேருந்து எடுக்க முடியும். ஸோ இப்படின்னு நாம் வந்துட்டு நல்லா படித்த பசங்க அப்படின்னா இந்த லெசன் நல்லா தரோவாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுலேருந்து மல்டிபிள் ஆங்கிளில் ஆன்சர் கேட்குறதுனால அது 1 மார்க்லேயும் நான் தயாராக இருக்கேன், 2 மார்க்லேயும் தயாராக இருக்கேன். இப்போ சில லெசன்ஸ்லாம் நம்ம வச்சுப்போம்ல, இதெல்லாம் 2 மார்க் பார்த்தா போதும் அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. அது மாதிரி இல்லாமல் இது எல்லா ஆங்கிள்லேயும் இதை பார்க்கும்போது இந்த லெசன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த லெசன் இம்பார்ட்டண்ட் லெசனாக இருக்குது. ஸோ இதில் அமிர்தவாணி அப்படின்னு இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. வாணினா நமக்கு நல்லா தெரியும். வாணினா சொற்கள், வார்த்தைகள், அந்த சென்டென்ஸ், அந்த பேச்சு, அதை தான் நாம் வாணின்னு சொல்கிறோம். சரஸ்வதி தேவிக்கு இன்னொரு பெயர் வாணி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வாணி அமிர்தவாணி. மிருதம் அப்படின்னா இறந்ததுன்னு அர்த்தம், அமிர்தம் அப்படின்னா இறப்பற்றது. ஸோ இங்கே சொல்லியிருக்கிற கவிஞர்கள்லாம் இன்றைக்கி இருக்காங்களா அப்படின்னா இன்றைக்கி இல்லை. ஆனால் அவங்களோட வாணி இப்போ எப்படி இருக்குது? இன்னும் இறப்பற்றதாக நமக்கு அதை அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லெசனுக்கு பேர் அமிர்தவாணி அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்ம 11th கூட ஒரு லெசன் இப்படி பார்த்துருப்போம். சூக்தி சுதா அப்படின்னு ஒரு லெசன் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? நச்சோரஹாரியம் நச்சராஜஹாரியம்லாம் படித்தோமே. அதுலேயும் அதே தான். அமிர்தவாணின்றதுக்கு அப்படியே சினானிம் சூக்தி சுதா. சுதானா அமிர்தம், சூக்திஹீனா வாணி. அப்படியே அந்த வேர்டு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாம் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ இதில் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃபில் ஒரு போயம் கொடுத்துருக்காங்க ஆரம்பத்திலேயே. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் லெசனில் தர்மஸ்ய லக்ஷணம் கிம்னு ஒரு கொஷின் கேட்பான். இந்த லெசனில் தர்மஸ்ய லக்ஷணானின்னு கொஷின் கேட்குறான். லக்ஷணானின்னு போர்டு எக்ஸாமில் வந்திருந்ததுன்னா நாம் 11th லெசன்லேருந்து தான் ஆன்சர் பண்ணணும்னு. அது என்ன லக்ஷணங்கள், அது என்ன இலக்கணங்கள் அப்படின்றத நாம் இதில் பார்த்துடலாம். திருதிஹி, க்ஷமா, தமஹா, அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரஹா, தீஹி, வித்யா, சத்யம், அக்ரோதா, இப்படின்னு 10. அந்த 10 அப்படின்றது தான் தசகம். தர்ம லக்ஷணம். இந்த 10ம் என்னது? தர்ம லக்ஷணம். தர்மத்தின் இலக்கணம் என்ன அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 10 ஃபாலோ பண்ணினா இந்த 10 தான் தர்மத்தின் இலக்கணம். ஒருத்தவன் தர்மத்தின் வழியில் நடக்கிறான்னா அப்போ அவன் இந்த 10 ஃபாலோ பண்ணணும். அந்த 10ல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. என்னென்ன போயம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாம் பார்க்கலாம். சரியா? இப்போ அதில் என்ன இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஒரு தடவை பார்த்துடலாம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு ஒரு உக்தி, ஒரு சொல். தர்மஹா ரக்ஷதி ரக்ஷிதா. தட் மீன்ஸ் ரக்ஷிதா தர்மஹா. நீ காப்பாற்றப்பட்ட தர்மம் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்றை காப்பாற்றும். நீ ஒரு தர்மத்தை காப்பாற்றிட்டு இருப்ப. நீ என்ன தர்மத்தை காப்பாற்றுறப்ப? படிப்பு, ஸ்டடி அப்படின்ற ஒரு தர்மத்தை எடுத்துக்கிற. அந்த தர்மத்தை அது அழியாதபடிக்கு நீ படித்து உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் படிக்க வச்சு அந்த தர்மத்தை நீ அழியாதபடிக்கு பார்த்துட்டேன்னா அந்த தர்மம் உன்னை என்ன பண்ணும்?
ஒன்று அழியாதபடிக்கு பார்த்துக்கும். சரியா? ரக்ஷிதா தர்மஹ ரக்ஷதி. பாரதே முனயஹ ராஜானश्च தர்ம மார்க்கேனைவ காரியம் ஆச்சரந்தஹ ஆசன். பாரதத்தில் முனிவர்களும் முனிஹி முனி முனயஹ ஹரிஹி ஹரி ஹரயஹா படித்த மாதிரி முனிஹி முனி முனயஹ ராஜானஹ ராஜா ராஜானௌ ராஜானஹ முனயஹ ராஜானश्च முனிகளும் ராஜர்களும் அரசர்களும் தர்ம மார்க்கேனைவ காரியம் ஆச்சரந்தஹா தர்ம மார்க்கத்தில் தான் என்ன பண்ணாங்க, அவங்களோட வேலைகளை செஞ்சிருந்தாங்க. அத கஹ தர்மஹா இது பிரஷ்னே. சரி, அவங்களாம் தர்மத்தை ஆச்சரிச்சாங்க, தர்மத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா எதுப்பா தர்மம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா? கஹ தர்மஹா இது பிரஷ்னே சர்வே ஸ்வஸ்வ அபிப்பிராயம் கதயந்தி. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தான் தனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் வச்சுப்பாங்க இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. அத்தஹா தர்ம ஜிக்ஞாசாயாக சமாதானார்த்தம் அஸ்மாகம் பூர்வஜானாம் மதானுசாரம் அஸ்மின் பாடே தர்மஸ்ய லக்ஷணம் கதிதம். இப்படி மற்றவங்கெல்லாம் எல்லாரும் ஒவ்வொன்று எனக்கு இதுதான் தர்மம், எனக்கு இதுதான். திருடன்ட்ட போய் கேட்டால் அவன் என்ன தர்மம்னு சொல்லுவான்? திருட்டு தான் தர்மம்னு சொல்லுவான் இல்லையா? பொய் சொல்லிகிட்டே இருக்கிறவன்ட்ட போயிட்டு எதுடா தர்மம் அப்படின்னா நான் பொய் சொல்கிறது தான் என்னோட தர்மம்னு சொல்லுவான். ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தர்மம் சொன்னதுனால அப்போ எதை தான் தர்மம்னு நான் கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்த்து அதில் நம்மளோட பூர்வஜர்கள் இட் மீன்ஸ் முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு இந்த பாடத்தில் நமக்கு தர்மஸ்ய லக்ஷணம் என்ன அப்படின்றத கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கக்கூடியது திருதிஹி. திருதிஹின்ற தர்மம். திருதிஹினா தைரியமாக இருக்கிறதுக்கு பேர் திருதிஹின்னு பேர். நல்லா பிரேவரியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்? நேற்றுக்கு பண்ணோமே, அந்த 10 லட்சணத்தையும் படித்தாச்சு. ஒவ்வொரு லட்சணமும் அப்படியே வரிசைப்படி தெரியும், ஒப்பிச்சு காமிச்சாச்சு, எழுதி பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அந்த டாபிக் வந்தாவே அந்த ஸ்டோரி தான் ஞாபகம் இருக்கணும். அதாச்சும் ரெண்டாவது ப்ராக்டிஸ் என்ன, திருதிஹினா இதுதான் ஸ்டோரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போயம் இதுதான் நாம் அந்த இடத்துல சம்மப் பண்ண போகிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ரத்னைஹி கவனிச்சுட்டே வந்தால் தான் கொஞ்சம் புரியும். ரத்னைஹி மகாப்தைஹி துதுஷுஹு ந தேவாஹா. ரத்னைஹி இந்த இரு இருக்கு இல்லையா, இந்த இரு விசர்க்கமாக மாறிடும். ரத்னைஹி மகாப்தைஹி இந்த இரு விசர்க்கமாக மாறிடும். துதுஷுஹு இந்த இரு விசர்க்கமாக மாறிடும். தேவாஹா ந இட் மீன்ஸ் ந துதுஷுஹு அப்படின்னு எடுத்துக்கணும். நல்லா கவனி. இப்போ இந்த சென்டென்ஸில் எது பிரதமா விபக்தியில் இருக்கு? தேவாஹா இல்லையா? தேவஹ தேவோ தேவாஹா தேவர்கள். ந துதுஷுஹு தேவர்கள் சந்தோஷமடையவில்லை. சந்தோஷம் சொல்கிறோம் இல்லையா, சம் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸு, துஷ்யதி அப்படின்னு அதோட அந்த நம்ம எப்படி படதி அப்படின்லாம் படிச்சிருக்கோமோ அது மாதிரி துஷ்யதி அப்படின்னு அதோட வேர்ப். அதில் லிட்லகாரம் அப்படின்னு ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ்ன்னு நம்ம 11th படிச்சிருப்போம். அதில் ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் துதுஷுஹு. அந்த ப்ளூரல்ல துதுஷுஹு அப்படின்னு ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. ந துதுஷுஹு சந்தோஷமடையவில்லை, தேவர்கள் சந்தோஷமடையலை. எதை பார்த்து சந்தோஷம் அடையலை? மகாப்தைஹி ரத்னைஹி. மகா அப்தி, அப்தினா கடல்னு அர்த்தம். மிகப்பெரிய கடலோட ரத்தினங்கள் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலை? சந்தோஷமடையலை. தேவாஹா ந துதுஷுஹு தேவர்கள் சந்தோஷமடையவில்லை. இன் பிட்வீன் ஏன் சந்தோஷம் அடையலை? மகாப்தைஹி ரத்னைஹி
தேவாஹ மகாப்தைஹி ரத்னைஹி ந துதுஷுஹு. தேவர்கள் மகாப்தியிலேருந்து கிடைக்கக்கூடிய ரத்னங்களால் சந்தோஷமடையவில்லை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முடிஞ்சா, செகண்ட் சென்டென்ஸ் அதே தேவர்கள். இப்போ தேவர்களை பற்றி தானே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதே தேவர்கள் அப்படின்றத இங்கே கண்டினியூ பண்ணலாம். தேவாஹா தேவாஹா பீம விஷேன, பயங்கரமான விஷம் ஒன்று வந்தது, அதனால பீதிம் ந பேஜிரே. தேவாஹா பீம விஷேன, இங்க ரத்னங்கள் அப்படின்றது ப்ளூரல்ல இருக்கு, அதனால ரத்னேன ரத்னாபியாம் ரத்னைஹின்னு ப்ளூரல்ல கொடுத்துட்டான். இங்க விஷம் சிங்குலர்ல தான் இருக்கு, அதனால விஷேன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி விஷம்? சாதாரண விஷமா இல்ல, பயங்கரமான விஷம். பீம விஷேன பீதிம், ஒரே அதுனா அங்க குண்டு வெடித்தது, மக்கள் பீதி அப்படின்னு போடுவானே, அது என்ன பீதி அப்படின்னா பயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப பீதிம் ந பேஜிரே, யாரு பீதி அடையல? தேவர்கள் பீதி அடையல. எதை வச்சுண்டு, எதை பார்த்து? பீம விஷத்தை பார்த்து. தேவாஹா தேவாஹா மகாப்தைஹி ரத்னைஹி ந துதுஷுஹு. தேவாஹா பீம விஷேன பீதிம் ந பேஜிரே. தேவாஹா அகைன் தேவாஹா சுதாம் வினா. சுதானா என்னன்னு பார்த்தோம், சூக்தி சுதா. சுதானா என்ன? அமிர்தம். வெரி குட். ஸோ சுதாம் வினா, சுதா இல்லாமல். வினான்ற வேர்டு எங்க படித்தோம்? இன்டிக்ளைனபிள், அவ்யயம், வித்தவுட். ஃபர்ஸ்ட் லெசன்ல படித்தோமே, ஞாபகம் இருக்கா? வினா அப்படின்னு கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸில் படித்தோமே. சுதாம் வினா, வித்தவுட் அமிர்தம். சுதாம் வினா விராமம் ந பிரயயுஹு, இந்த இரு போயிடும். சுதாம் வினா விராமம் ந பிரயயுஹு. சுதா இல்லாமல், சுதா என்னது? அமிர்தம். அமிர்தம் இல்லாமல் விராமம், விராமம்னா லீவ். சார் நான் மார்க் எடுக்கணும் சார், 500க்கு 500 எடுத்துடணும், இல்லை 600க்கு 600 எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட் வைக்கிறோம்னா, அந்த டார்கெட்டில் இன்னைக்கு சாட்டர்டே சண்டேலாம் உட்காந்துருந்தா வேலைக்காகுமா? வேலைக்காகாது இல்லையா? அப்போ நம்ம டார்கெட்டு முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாத நம்மளோட ஒர்க்கிலேருந்து லீவ் எடுத்துன்னு போகக்கூடாது இல்லையா? விராமம் ந பிரயயுஹு. தேவாஹா சுதாம் வினா விராமம் ந பிரயயுஹு. அத்தஹா நம்மளோட ஃபேவரட் வேர்டு இல்லையா? எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம்? அத்தஹா அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் நிஷ்சித அர்த்தாத்து, நிஷ்சித அர்த்தாத்து தீராஹா. தீராஹா யாரு? இந்த திருத்தியை கொண்டவர்கள் தான் தீராஹா, தைரியமானவர்கள். நிஷ்சித அர்த்தாத்து, அர்த்தம்னா என்ன? தர்மம். நமக்கு என்ன தர்மம்? நீங்களா என்ன தர்மம் பண்றீங்க? அந்த தர்மத்திலேருந்து என்ன அர்த்தம் கிடைக்கணும்? கிடைக்கணுமா? 600க்கு 600 அப்படின்றது கிடைக்கணுமா? ஸோ அது நிஷ்சித அர்த்தம். நீ ஒழுங்கா எழுதி எல்லா சப்ஜெக்ட்லையும் கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தா உனக்கு 600க்கு 600 வருமா வராதா? கண்டிப்பா வரும் இல்லையா? ஸோ அதுதான் நிஷ்சித அர்த்தம். ஸோ நிஷ்சித அர்த்தாத்து ந விரமந்தி. தீராஹா தைரியமானவர்கள். நிஷ்சித அர்த்தாத்து, இந்த இடத்துல இத்துன்னு முடியறது, அதுக்கப்புறம் வி அங்க இருக்கு. அதாவது அர்த்தாத்து பிளஸ் விரமந்தி. சரியா? ஸோ அதுதான் சேர்ந்து எழுதும்போது
இத்து ப்ளஸ் வி வரும்போது த்வீன்னு ஆகுது. திருத்தீயாட்சரமாக இது மாறிடுது. ஸோ நிஷ்சித அர்த்தாத் இந்த ந அப்படின்றத இந்த கிரியாபதத்தோடு கொண்டு வரணும். மற்ற இடங்கள்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா, ந துதுஷுஹு, ந பேஜிரே, ந பிரயயுஹு, இப்படின்னு நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ந விரமந்தி. யாரு? தீராக நிஷ்டிதார்த்தாத் ந விரமந்தி. ஸோ இப்போ ஒரு தடவை அப்படியே சம பண்ணிடலாம், மனசில் பதிஞ்சிரும் பாரு. தேவாஹா ரத்னைஹி சாரி மகாப்தைஹி ரத்னைஹி ந துதுஷுஹு தேவாஹா பீம விஷேன பீதிம் ந பேஜிரே தேவாஹா சுதாம் வினா விராமம் ந பிரயயுஹு அத்தஹ தீராஹ நிஷ்சித அர்த்தாத் ந விரமந்தி. புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போயம் நல்லா பதிஞ்சிருக்கும். ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணால் பதிஞ்சிரும். நான் இதை அப்படியே சேவ் பண்ணி வைக்கிறேன். என்ன பண்ணணும்? 1 2 3 போடணும். ஓகே. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இந்த 1 ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் 1ன்றது தேவாக. எல்லா சென்டென்ஸ்லையும் தேவாக வரப்போகுது மொதல் 3 சென்டென்ஸில். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? பீம விஷேன 2, பீதிம் அப்படின்றது 3, அதுக்கப்புறம் ந அப்படின்றது 4, பேஜிரே 5. நெக்ஸ்ட் தேவாக, அடுத்த சென்டென்ஸ்லையும் தேவாக இருக்கு. தேவாக சுதாம் வினா 2, விராமம் 3, ந 4, பிரயயுஹு 5. அதுக்கப்புறம் இங்கே ஃபைனல் சென்டென்ஸில் தீராக அப்படின்றதே 1, நிஷ்சித அர்த்தாத் 2, ந 3, விரமந்தி 4ன்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கு. தேவாகா எல்லா 3 சென்டென்ஸ்லையும் தேவாகா இருக்க போகுது. 4வதுல தேவாகாக்கு பதிலாக தைரியமானவர்கள்னு பார்த்தோம். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கம்மினா அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நிஷ்டிதார்த்தாத் தீராக நவிரமந்தி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன்னு கொடுக்குறான். அப்போ நீ என்ன பண்ண போகிற? தேவர்களை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு காமிக்க போகிற. நாம் என்ன பண்ணலாம்? தேவர்களை காமிக்காமல் வேற எங்கேயாச்சும் ஒன்று காமிக்கலாம். ஆனால் நமக்கு லெசனில் இருக்கிறது அந்த ஸ்டோரி இருக்குது, பார்க்கடல் கடைஞ்ச ஸ்டோரி இருக்குது. ஸோ அப்போ அதை நாம் இங்கே காமிக்கிறோம். அத்தஹா எஸ்டா, இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே அத்தஹான்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் இதை எழுதணும். இந்த 3வது சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே அத்தஹா தீராஹா அப்படின்றத கொண்டு வந்துக்கணும். அத்தஹா தான் ஃபர்ஸ்ட். தீராஹாக்கு முன்னாடி அத்தஹா தீராஹா நிஷ்சித அர்த்தாத் ந விரமந்தி. நெக்ஸ்ட் போகலாமா? 4வது வந்துட்டு அத்தஹா தீராஹ நிஷ்சித அர்த்தாத் ந விரமந்தி. அதை நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். மேலே நிஷ்சித வரைக்கும் கரெக்டாக இருக்கீங்க. அப்புறம் நான் அர்த்தாத்துன்றதை தனியாக கொடுத்துருக்கேன்.
விரமந்தி விரமந்தி ந விரமந்தி விரமந்தினா விடுப்பெடுக்கின்றனர். இன்னைக்கு 12A ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வரல அப்படின்னா 2 பேர் விரமதஹா விரமதி. ஒருத்தவன் மட்டும் கார்த்திகேயன் மட்டும் வரல, கார்த்திகேயா விரமதி. கார்த்திகேயனும் வரல, சஞ்சயமூர்த்தியும் வரல. கார்த்திகேய சஞ்சயமூர்த்தி விரமதஹா. இன்னும் 4 பேர் சேர்ந்து வரல. சத்வாரஹா சாத்ராஹா விரமந்தி. எல்லாருமே வந்திருக்காங்க. 12A சாத்ராஹா ந விரமந்தி. லீவு போட மாட்டாங்க. ஸோ இது நாம் நம்மளோட இதில் அப்ளை பண்ணணும். நாம் பண்ணுறது இல்லை, அதனால் நான் லாங்குவேஜை பேசுறது இல்லை. நாம் அப்ளை பண்ணினா தான் பேச முடியும். சரி, நெக்ஸ்ட்டு போகலாமா? செகண்ட் போயம் க்ஷமா அப்படின்னு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. க்ஷமானா பொறுமை அப்படின்னு தலைப்பு. க்ஷமா அப்படின்னு ஒரு சஸ்திரம். இப்போ நம்ம பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் அப்படின்லாம் பார்ப்போம் இல்லையா? இந்த அஸ்திரம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு எதையோ ஒரு கோடிங்கை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி கையை நீட்டினா கைக்கு வர்றதுக்கு பேர் அவங்க அஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சஸ்திரம் அப்படின்றது கையிலேயே இருக்கக்கூடிய ஆயுதம். ஆல்வேஸ் பர்மனண்ட்டாக இருக்கும். எப்போ வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பேர் சஸ்திரம்னு பேர். ஸோ இந்த சஸ்திரத்துக்கு பேர் என்ன? இந்த சஸ்திரத்துக்கு ஈட்டி அம்புலாம் பேர் இல்லை, இதுக்கு க்ஷமான்னு பேர். க்ஷமா சஸ்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். சஞ்சயமூர்த்தி இங்கே கொஞ்சம் கவனிச்சுக்கோ, நல்லா புரிஞ்சிடும். க்ஷமா சஸ்திரம் அப்படின்னு இந்த ஆயுதத்துக்கு பேர். யஸ்ய கரே யஸ்ய கரே க்ஷமா சஸ்திரம் பவதின்னு வச்சுப்போம். எவனோட கையில் க்ஷமா அப்படின்ற அந்த சஸ்திரம் இருந்ததுன்னா துர்ஜனஹா கிம் கரிஷ்யதி. துர்ஜனன் என்ன பண்ணிடுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. துர்ஜனனால கெட்டவனால ஒன்றும் பண்ணிட முடியாது. யஸ்ய கரே க்ஷமா சஸ்திரம் பவதி தரிஹி துர்ஜனஹா கிம் கரிஷ்யதி. 4 5 துர்ஜனஹா கிம் கரிஷ்யதி. துர்ஜனன் என்ன பண்ணிடுவான்? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். துர்ஜனஹா கிமபி ந கரோதி. ஏன்? எதனால? அத்ருணே பதிதஹ வன்னிஹி அத்ருணே பதிதஹ வன்னிஹி. திருணே பதிதஹ வன்னிஹி அத்ருணே பதிதஹ வன்னிஹி. திருணம்னா புல். திருணத்தில் விழுந்த நெருப்பு என்னாகும்? புல்லை எரிச்சிடும். இங்கே புல்லே இல்லாத இடம் அத்ருணே, புல்லில்லாத இடத்துல விழுந்த நெருப்பு ஸ்வயமேவ உபசாமியதி. ஸ்வயமேவ உபசாமியதி. ஸ்வயமேவ உபசாமியதி. தானாகவே அணைந்துவிடும். அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் மேலே இருக்கக்கூடியதை இப்படி எழுதணும், கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுக்க வேண்டியதான் இன்வெர்டட் கமால. க்ஷமா யஸ்ய கரே எவனுடைய கையில் க்ஷமா சஸ்திரம். க்ஷமா அப்படின்ற ஒரு சஸ்திரம் இருந்ததுன்னா, அந்த இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பவதின்னு சொல்லுவோமே, அந்த பவதி யஸ்ய கரே பவதி தரிஹி துர்ஜனஹா கிம் கரிஷ்யதி. அப்படி இருந்தால் அப்படின்னுவோமே, அதுக்கு தரிஹி தென் துர்ஜனஹா கிம் கரிஷ்யதி. கெட்டவன் என்ன பண்ணிடுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி? ஏன்? ஏன்னா அவங்ககிட்ட பொறுமைன்னு ஒரு சஸ்திரம் இருக்கு. இந்த பொறுமைன்றது ரிப்ளைவே கொடுக்காது. கெட்டவன் ஏதோ திட்டிட்டு போவான், இவன் பேசவே மாட்டான், தன்னோட ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். சரியா? அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அத்ருணே பதிதஹா வன்னிஹி
ஸ்வயமேவ உபசாமியதி. ஓகே, போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது தருஹி. த ஹி போட்டு இங்க இரு வச்சிடும். இந்த த இரு ஹி, தருஹினா தென் அப்படின்னு மீனிங். எஸ்ய கரே, நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துறேன், மைண்ட்ல பதிஞ்சிடும். எஸ்ய கரே, ரிப்பீட் பண்ணுங்க. எஸ்ய கரே க்ஷமா சஸ்திரம் பவதி தர்ஹி துர்ஜனஹ கிம் கரிஷ்யதி அத்ருணே பதிதஹ வன்னிஹ ஸ்வயமேவ உபசாம்யதி. ஸோ எஸ்ய கரே, எவனுடைய கையில் க்ஷமாசஸ்திரம் பவதி, க்ஷமாசஸ்திரம் இருக்கிறதோ, தர்ஹி துர்ஜனஹ கிம் கரிஷ்யதி, துர்ஜனன் என்ன பண்ணிடுவான்? அத்ருணே பதிதஹ வன்னிஹி, புல்லில்லாத இடத்தில் விழுந்த நெருப்பு, ஸ்வயமேவ உபசாம்யதி, தானாகவே அழிந்துவிடும். கீழே நம்பர் கிடையாது, அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த இதை மட்டும் மாற்றிக்க. அத்ரணே பதிதஹா வன்னிஹி ஸ்வயமேவ, இந்த பா இருக்கு, இருந்தாலும் நான் அதோட கண்டினியூட்டிக்காக கொடுத்துருக்கேன். உபசாம்யதி, அது உப அப்படின்றது ஒரு ப்ரிஃபிக்ஸு, அதனால் அந்த உபன்றதை கொடுத்துருக்கேன். நம்பர் போட்டிருக்கிறது நோட்டை எழுதுறதுக்கு தான். நம்பர் நம்ம எங்கே போடுறோமோ அதை நாம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட மெத்தட் என்ன? போயமை பார்த்துக்க வேண்டியது, போயமில் இருக்கிற வேர்டையே யூஸ் பண்ணி நோட் ஆக்கிட வேண்டியது. தனியாக ஒரு வேர்டை நாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு மூணாவது போயம் தமஹா அப்படின்னு தலைப்பில் போயம் கொடுத்துருக்காங்க. தமஹா அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், அடக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன அது என்னன்றதை பார்த்துடலாம். பார்க்கலாமா? கோகுல் பார்க்கலாமா? இந்திரியாணாம் அசம்பவஹ பந்தா. ஃபஸ்ட்டு நான் போயம் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன், அப்புறம் பார்க்கலாம். ஆபதாம் கதிதஹ பந்தாக, பந்தாகான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பந்தா பந்தானவ் பந்தானஹான்னு நகாராந்த சப்தம். ஸோ பந்தா இந்திரியாணாம் அசம்பவஹ தஜ்ஜயஹ சம்பதாம் மார்கஹ ஏனேஷ்டம் தேன கம்யதாம். இங்கே பாரு, நல்லா கவனி. இந்த பந்தா அப்படின்ற வேர்டும் மார்கஹா அப்படின்ற வேர்டும் ஒரே மீனிங் தான். மார்கஹானாலும் வழிதான், பந்தானாலும் வழிதான். ஆபதாம் பந்தா கதிதஹா, ஆபதாம் பந்தா கதிதஹா, ஆபத்துகளுக்குண்டான வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எது? இதெல்லாம் ஆபத்துக்கான வழிப்பா. நீ போகிற பாதை சரியில்லை, நீ எங்கேயோ போய் ஒரு குழியில் விழ போற, நீ போகிற இடம் சரியில்லை. எப்போ சொல்லுவாங்க? தன்னோட கண்ட்ரோலை மீறி, தன்னோட டியூட்டியை மீறி தவறான செயலில் போகும்போது. அப்போ அந்த டியூட்டியை மீறி போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரியானாம் அசம்பவஹா. கவனிச்சுக்கோ, கவனிச்சாதான் புரியும். இந்திரியங்கள் அப்படின்னா என்னென்ன? 5 இந்திரியங்கள், அதை தவிர மனஸ் அப்படின்றதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கும். ஸோ இப்படின்னு இந்த 6ஐயும்
எங்க நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கா இல்லாம இருக்கோ இந்திரியானாம் அசம்பவஹா ஆபதாம் பந்தா கதிதஹா. இந்திரியானாம் அசம்பவஹா ஆபதாம் பந்தா கதிதஹா. ஃபுல் ஸ்டாப். சரி, அப்ப எது நல்லவங்களுக்கு உண்டான மார்க்கம்? சம்பதாம் மார்கஹா. இங்க ஆபதாம் பந்தான்னு பார்த்தா மாதிரி இங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சம்பதாம் மார்கஹா இல்ல சம்பதாம் பந்தா. எது? தஜ்ஜயஹா. எதோட ஜெயம்? மேல இருக்கிறதோட ஜெயம். மேல எதை ஜெயிக்க முடியும்? இந்திரியங்களை ஜெயிக்க முடியும். கட்டுக்கோப்பா இருந்தா இந்திரியங்களை ஜெயிக்கலாம். அப்படி ஜெயிச்சிட்டேனா அதுதான் உனக்கு என்ன வழி? நல்லதுக்கான வழி. சம்பதாம் மார்கஹா. ஸோ இப்போ சம்பதாம் மார்கஹா மேலே எவ்வளோ ஆச்சு? 5 ஆச்சா? 6. சம்பதாம் மார்கஹா தஜ்ஜயஹா. ஃபுல் ஸ்டாப். ஏன இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன இஷ்டம் தேன கம்யதாம். எதுல உனக்கு இஷ்டமோ அதுல நீ செல்லு. உனக்கு நான் 2 வழி காமிச்சிட்டேன். ஆபதாம் பந்தான்னு ஒன்று காமிச்சிட்டேன், சம்பதாம் மார்கஹான்னு ஒன்று காமிச்சிட்டேன். நீ ஆபதாம் பந்தான்றது எப்படி இருக்கும் அதோட வழி? அது எப்படி நீ சூஸ் பண்ணுவ? இந்திரியானாம் அசம்பவஹா இருக்கும்போது நீ அது மாதிரி சூஸ் பண்ணுவ. எப்போ நீ அதை வெற்றி கொள்றையோ தஜ்ஜயஹா சம்பதாம் மார்கஹா. அதை நீ வெற்றி கொள்றது தான் உனக்கு நல்லதுக்கான வழி. எது பிடிக்குமோ ஏன இஷ்டம். நம்ம 9th லெசனில் பார்த்தோமே, இஷ்டம் இஷ்டைஹி சஹ அஷ்னீயாத்னு பார்த்தோமே. ஸோ ஏன இஷ்டம் எது பிடித்து இருக்கிறதோ தேன கம்யதாம் அதில் செல் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீ எது பிடிச்சிருக்கோ அதில் போகலாம். இதுக்கப்புறம் இந்த 8க்கு அப்புறம் இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இன்னொரு தடவை பார்த்துலாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இந்திரியானாம், ரிப்பீட் பண்ண, இந்திரியானாம் அசம்பவஹா ஆபதாம் பந்தா கதிதஹா சம்பதாம் மார்கஹா தஜ்ஜயஹா ஏன இஷ்டம் தேன கம்யதாம். இப்படி 3 சென்டென்ஸாக எழுதணும். எப்படி 3 சென்டென்ஸு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு இந்திரியானாம் அசம்பவஹா ஆபதாம் பந்தா கதிதஹா சம்பதாம் மார்கஹா தஜ்ஜயஹா ஏன இஷ்டம் தேன கம்யதாம். இந்த பஜாஜோட அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கும். பஜாஜ் டிஸ்கவர் அப்படின்னு ஒரு வண்டி வந்திருந்தது. அந்த வண்டியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் விட்டுருந்தான். இந்தியாவோட ப்ராடக்ட்டு, பஜாஜ் ப்ராடக்ட்டு. அவனோட அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்னாவே இங்கிலீஷில் தானே பார்ப்போம், ஆனால் அவன் சான்ஸ்கிரிட்டில் விட்டான். ஸோ அது மார்க் அவன் வந்துகிட்டே இருப்பான். வந்துட்டு இருக்கும்போது நடுவில் அந்த கிராமத்து மக்கள்லாம் வந்துட்டு இந்த மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படி வருவான், வந்தவொடனே நில்லு நில்லுன்னு அவங்க கை காமிப்பாங்க. என்னன்னு அவன் கேட்பான். அப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க மார்கஹா அவருத்தஹா பிரதிகம்யதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கஹா அவருத்தஹா இட் மீன்ஸ் மார்க்கமானது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கே மரம் விழுந்திருக்கும். அந்த பிக்சரில் நம்ம காமிப்பான், மரம் விழுந்திருக்கும். மார்கஹா அவருத்தஹா பிரதிகம்யதாம் திரும்பி செல். திரும்பி செல்லுன்றதுக்கு பிரதிகம்யதாம். யாரோ ஒருத்தவன் லேட்டாக வந்திருக்கான், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னன்னு சொல்லலாம்? பிரதிகம்யதாம். இங்க திரும்பி போன்னு சொல்லலை, 2 வழி காமிச்சிருக்கேன், உனக்கு எது வேணுமோ அதில் போ. ஸோ அப்போ கம்யதாம்.
இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமா? எழுதின்றேன். எழுதிண்டாச்சா? கிஷோர் தான். ஆமாம், ஃபுல் ஸ்டாப்னு சொன்னது ஒவ்வொரு சென்டென்ஸ். நம்ம பாவகா எழுதும்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எழுதணும், செகண்ட் சென்டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ். அடுத்த போயம், 4வது தலைப்பு அஸ்தேயம். அஸ்தேயம்னா திருடாமை. ஸோ இப்போ நமக்கு இந்த போயமில் சூர்யா பார்க்கலாமா? ஸோ இந்த போயமில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, திருட்டுனா என்னன்னு காமிச்சிடுறாங்க. அப்போ இதை பண்ணாமல் இருக்கிறது தான் திருடாமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்றதை பாரு. சிம்பிளான போயம், டக்குன்னு மனசில் பதிஞ்சிடும். அனாதானம், பரஸ்வானம் இப்படின்னு 2 தான் இருக்குது. இந்த உலகத்திலேயே 2 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இது நான் உனக்கு கொடுக்காதது. நான் இதை இவனுக்கு நான் கொடுக்கல, தானம் பண்ணலை, நான் இங்கேயே தான் வச்சுருக்கேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? எடுத்துக்கிறான். ஸோ இது அனாதானம். என்கிட்டையும் இருக்கு, இவங்கிட்டையும் இருக்கு. இவங்கிட்ட இருக்கு இது, ஆனால் என் மனசை என்ன உறுத்திட்டே இருக்கு, இது என்னோடது மாதிரியே இருக்கு, எந்த தான் இருக்கும் போல இருக்கு. ஸோ இது பரஹா ஸ்வம்பகதி, அது அவனோடதுன்னு அவன் வச்சுட்டு இருக்கான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என்கிட்டயும் ஒரு பேனா இருக்குப்பா, இவங்கிட்டையும் ஒரு பேனா இருக்கு, இது கீழே விழுந்திருக்கு, இது இவனோடது, இவன் பேகுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என்னோடதுன்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது, இது அவனோடதுன்னு கன்ஃபர்மேஷனுக்கு அவன் பேகு பக்கத்தில் சிக்னல் காமிக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இது என்னோடது தான் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் பாரு. ஸோ இது பரஸ்வானம். அனாதானம் கொடுக்காதது, பரஸ்வானம் அர்த்தவங்கிட்ட இருக்கிறது நம்மளோடதுன்னு நம்ம நினச்சிக்கிறது. இது இந்த 2மே ஆபத்யபி விசாரதா, ஆபத்தில் கூட விசாரதா ந குர்யாத். நீங்கள் படிப்பீங்க விதிலிங், இதுக்கப்புறம் படிப்பீங்க. குர்யாத், குர்யாதாம், குர்யுஹு ஆல்ரெடி படிச்சிட்டிங்களா? போன எக்ஸாமில் எழுதிட்டீங்களா? படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். குர்யாத், குர்யாதாம், குர்யுஹு. போன இதில் வந்துட்டு கரோத்து குருதாம் குருவந்து எழுதினீங்க. இப்போ இதுக்கப்புறம் இது வரும். ஸோ அனாதானம், பரஸ்வானம் இப்படின்ற இந்த 2த்தையும் ஆபத்யபி விசாரதா ந குர்யாத். அதை எப்படி சொல்கிறாங்க பாரு. மனசா வாச்சா கர்மனா ந குர்யாத். ஒரே நிமிஷம், ஹெச்எம் கால் பண்ணுறாங்க. டீச்சர் நோ இஷ்யூஸ். சரி சரி டீச்சர், போயிட்டு வாங்க. வந்தாருன்னா நான் பார்த்துக்கிறேன். சரி 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 டீச்சர். ஓகே ஓகே டீச்சர், தேங்க்யூ. ஹரி ஹரி, அந்த உங்கள் சார் வந்தாருன்னா இங்கே மேலே கூட்டிகிட்டு வாண்ணே. சார் வருவார், 10 மணிக்கு வரேன்னாரு. வந்தால் மேலே கூட்டிகிட்டு வா. எஸ் கண்ணா. பாய்ஸ் கவனிக்கிறியா? ஸோ இப்போ இந்த நகுரியாத் அப்படின்னு இருக்குது இல்லையா, எப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா, மனசுனால, செயல்னால, வார்த்தையால் இப்படின்னு 3 டைப்ஸில் நம்மளால் இதை திருட முடியும் இல்லையா?
இந்த மூணுமே ந குர்யாத். அனாதானம் பரஸ்வானம் ஆபத்யபி விசாரதः மனசா வாசா கர்மணா ந குர்யாத். மனசா வாசா கர்மணா ந குர்யாத். யதஹ நம்ம அதஹான்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அதஹானா அதனால், யதஹானா ஏனெனில், பிகாஸ். சரியா? யதஹா ததஸ்தேயம் சமாசத. இதை நாம ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். அதில் ஒர்க் ஆச்சு, இதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. யதஹா தத் அஸ்தேயம் சமாசத. நல்லா கவனி. அனாதானம் பரஸ்வானம் ஆபத்யபி விசாரதः மனசா வாசா கர்மணா. இட் மீன்ஸ் மனசா கர்மணா வாசா ந குர்யாத். ஃபுல் ஸ்டாப். ஏன்? யதஹா தத் அஸ்தேயம் சமாசத. அஸ்தேயம்னா என்னன்னு பார்த்தோம். திருட்டுன்னு சொல்றோம் இல்லையா? அதுன்னு சொல்லியிருக்காங்க. யதஹா அதனால். ஏன்னா அது தத்து அது அஸ்தேயம் அதுதான் திருட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 7க்கு அப்புறம் மேலே ந குர்யாத் செய்யக்கூடாது. அதை முடிச்சதுக்கப்புறம் யதஹா. இல்லைடா வேண்டாம். இங்கே பாரு, இந்த இடத்துல இருக்கிறத தான் நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே வாஜாக்கு அப்புறம் இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. இதையே தான் நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே ததஸ்தேயம்னு இருக்கு, நான் அதை தத்து அஸ்தேயம் சமாசத்தைன்னு அதை ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன். அஸ்தேயம் சமாசத. சமாசத. பண்ணடா, சேஞ்ச் பண்ணலாமா? நெக்ஸ்ட் முடிக்கலையா? அந்த சைடில் முடிச்சாச்சுல. அடுத்தது இதுவும் ரொம்ப சிம்பிளான போயம். 1 மினிட்டுக்குள்ளே நம்ம முடிச்சிட முடியும். ஷௌச்சம் அப்படின்னா அந்த கிளென்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? க்ளீனாக இருக்கிறது, அந்த சுத்தம், அதை தான் ஷௌச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே நம்ம 4ஆக பிரிச்சுக்க வேண்டியதான். திருஷ்டிபூதம் ஞசேத் பாதம். கண்ணுனால சுத்தப்படுத்தின இடத்துல தான் நம்மளோட பாதத்தை வைக்கணும். திருஷ்டிபூதம் பாதம் ஞசேத் பவேத். அது மாதிரி ஞசேத் படிச்சிருக்கீங்க இல்லையா? பவேத் அது மாதிரி ஞசேத். வஸ்திரபூதம் ஜலம் பிபேத். வஸ்திரபூதம் ஜலம்
पिबेत, सत्यपूतां वाचं वदेत, सत्यपूतां वाचं वदेत. இங்க வதேத் வாச்சம்னு இருக்கு, நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி கீழே கொடுத்துருக்கேன். சத்யபூதாம் வாச்சம் வதேத். நெக்ஸ்ட் மனப்பூதம் சமாச்சரேத், மனப்பூதம் சமாச்சரேத். திருஷ்டிபூதம் பாதம் யசேத், கண்ணுனால சுத்தப்படுத்தின அந்த இடத்துல தான் நாம் காலை வைக்கணும். துணியினால் வடிகட்டிய நீரை தான் பருகணும். சத்தியத்தினால புனிதம் பட்ட பேச்சை தான் நாம் பேசணும். மனசுனால சுத்தப்படுத்தின ஒரு விவகாரத்தை தான் நாம் வெளியில் வெளிப்படுத்தணும். நான் யார்கிட்டையோ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஒர்க்கு பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒர்க்கில் நமக்கு மனசில் தூய்மை இருக்கணும். மனசில் தூய்மை இல்லாமல் எந்த ஒர்க்கு பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது. முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அங்கமுத்து பார்க்கலாமா? நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சில விஷயங்கள் நாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். இந்த துவா அப்படின்ற எண்டிங் இருந்ததுன்னா அந்த இடத்துல துவாந்தம் அவ்யயம் அப்படின்றது படிச்சிருப்போம். அந்த விட்டு விட்டுன்ற அர்த்தம் கிடைக்கும் அதில். இப்போ சாப்பிட்டு விட்டு புக்துவா, பார்த்து விட்டு திருஷ்டுவா, சொல்லிவிட்டு உக்துவா, நடந்து விட்டு கத்வா, படித்து விட்டு படித்வா, இப்படின்னு இந்த துவா எண்டிங் இருந்ததுனாவே விட்டு விட்டுன்ற அர்த்தம் கிடைக்கும். இங்கே அது மாதிரியான நிறைய இன்டிக்ளைனபிள்ஸ் இருக்கு, பார்க்க போகிறோம். ஸ்ருத்வா கேட்டு விட்டு, ஸ்பிருஷ்டுவா தொட்டு விட்டு, திருஷ்டுவா பார்த்து விட்டு, திருஷ்டி திருஷ்டுவா பார்த்து விட்டு, புக்துவா சாப்பிட்டு விட்டு, கராத்வா முகர்ந்து விட்டு. ஸோ இப்படின்னு இந்த நாலுத்துக்கும் யஹா நரஹா, எந்த நரன், நரன்னா யாரு? நாம தான். யஹா நரஹா, யஹா நரஹா ஸ்ருத்வா ஸ்பிருஷ்டுவா திருஷ்டுவா புக்த்வா கராத்வா ந ஹ்ருஷ்யதி ந க்லாயதி, ந ஹ்ருஷ்யதி ந க்லாயதி, அதுலேயே அப்படியே லயிச்சு போகலை. ஹ்ருஷ்யதி ந க்லாயதி, அதில் அன்வில்லிங்காக இல்லை. அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கிடையாது, பண்ணுறேன், என்னன்னு அலசி ஆராய்ஞ்சு பண்ணுறேன். இப்படி இருப்பான் இல்லையா ஒருத்தவன், அவன்தான், அவனை தான் யஹா சஹா விக்ஞேயா ஜிதேந்திரியா சஹா. எங்க நம்பர் இப்போ 1 2 போட்டாச்சா?
3 4 5 6 7 8 9 10 11 போட்டோமா? இப்போ சஹா ஜிதேந்திரியः விக்ஞேயः, அவன்தான் ஜித இந்திரியனாக இருக்கான், இந்திரியங்களை ஜிதனாக இருக்கான். ஏன் அவனுக்கு அஜித் அப்படின்னு பேரு? அஜித் இல்லை, அஜித் அப்படின்னு அவனுக்கு பேரு. ஏன்? ஏன்னா அவன் வெற்றி கொள்ள முடியாதவனாக இருக்கான். யாராலும் அவன் ஜிதனாக இல்லை, அதனால் அவன் அஜித். அத்விதீயா படித்தோம் இல்லையா? லோகே அத்விதீயா பாரதம் படித்தோம் இல்லையா? அப்போ அத்விதீயம்னா என்ன? த்விதீயம்னு ஒன்று இல்லை, அது மாதிரி ஜிதம்னு ஒன்று இல்லை, அதனால் அவனுக்கு பேர் அஜித் அப்படின்னு பேர். ஸோ அந்த ஜித இந்திரியா, ஜெயிக்கப்பட்ட இந்திரியங்களை கொண்டவன் யாரு? இந்த நரந்தான். யஹ நரஹா ஸ்ருத்வா ஸ்பிருஷ்ட்வா திருஷ்ட்வா புக்த்வா கராத்வா. ஸ்ருத்வா ஸ்ரவணேந்திரியத்தினால கேட்கறதுனால அதுக்கு ஸ்ருத்வா. ஸ்பிருஷ்ட்வா ஸ்பர்ஷனேந்திரியத்தினால ஸ்பர்ஷனம் பண்ணி டச் பண்ணி பார்க்கறதுனால அதுக்கு ஸ்பிருஷ்ட்வா. திருஷ்ட்வா தர்ஷனேந்திரியத்தினால அந்த ஒர்க்கை பண்ணினதுனால திருஷ்ட்வா. புக்த்வா போஜனேந்திரியம், இட் மீன்ஸ் நாக்கு இருக்கு இல்லையா, ஜிஹ்வா, அதுலேருந்து புக்த்வா. அப்புறம் இந்த இடத்துல கரானம் பண்ணுறோமே முகர்தல் அப்படின்றது அந்த இந்திரியத்தினால பண்ணதுனால. ஸோ இப்படின்னு இதெல்லாம் பண்ணி எந்த மனிதன் ந ஹிருஷ்யதி, அதிலேயே லயிச்சு போகலையோ, அதிலேயே முழுகி போகலையோ, யஹா நக்லாயதி முழுகியும் போகலை, அவன் அதுலேருந்து வேண்டான்னு வெளிவரலை, என்னன்னு அலசி ஆராய்ஞ்சு நியூட்ரலாக இருக்கான் பாரு. சஹா ஜிதேந்திரியா விக்ஞேயா, சஹா அவன் ஜிதேந்திரியன் என்று அறியப்படுகிறான். விக்ஞேயா யஹ நரஹா ஸ்ருத்வா ஸ்பிருஷ்ட்வா திருஷ்ட்வா புக்த்வா கராத்வா ந ஹிருஷ்யதி நக்லாயதி சஹா ஜிதேந்திரியா விக்ஞேயா. அந்த ச நாலாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு, அதெல்லாம் எல்லாமே ஃபில்லப்காக இருக்கு. புலனடக்கம். நெக்ஸ்ட் போலாமா? ரெடியா?
பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு? எஸ் பாய்ஸ் பார்ப்போம். தீஹி அப்படின்ற தலைப்பில் அடுத்த போயம் பார்க்க போகிறோம். தீஹி அப்படின்னா புத்திஹி அப்படின்னு அர்த்தம். புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கே இன்னொரு ஒரு வேர்டு தீஹி அப்படின்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் வேர்ட் மீனிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுஷ்ரூஷா, ஸ்ரவணம், கிரகணம், தாரணம், ஊஹாபோஹா, அர்த்த விஜானம். அது ஊஹாபோஹார்த்த விஜானம். அப்புறம் தத்துவஜானம். இப்படின்னு இதெல்லாம் தீர்குணாக பவந்தி. கவன சுஷ்ரூஷா, ஸ்ரவணம், கிரகணம், தாரணம், ஊஹாபோஹார்த்த விஜானம், தத்துவஜானம் இப்படின்றதெல்லாம் தீயோட குணங்கள்னு சொல்கிறாங்க. தீஹி குணாக பவந்தின்னு நாம் கன்க்ளூட் பண்ணணும். அந்த சென்டென்ஸை நாம் நோட்டாக எழுதும்போது சென்டென்ஸை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு அதோட கிரியாபதம் ஒன்று கொடுக்கணும், வேர்பு கொடுக்கணுமே. ஸோ தீஹி குணாக கே அப்படின்னு கொஷின் கேட்டானா நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது சுஷ்ரூஷா. சுஷ்ரூஷானா கேட்பதற்கு நாம் வில்லிங்னஸோடு இருக்கிறதுக்கு சுஷ்ரூஷா அப்படின்னு பேர். தென் ஸ்ரவணம், அதுக்கப்புறம் நாம் அதை ஹியர் பண்ணுறது ஸ்ரவணம். அப்புறம் கிரகணம், அதை நாம் கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் கிரகணம். அப்புறம் தாரணம், அதை நாம் வியர் பண்ணணும். நாம் வெறும்னா கேட்டால் மட்டும் பட்டாது, அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நாம் நம்மளோட இதில் அப்ளை பண்ணி பார்க்கணும், அதுக்கு தாரணம். அப்புறம் ஊஹாபோஹார்த்த விஜானம், இது சரி இது தவறு அப்படின்னு நாம் அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அனாலிட்டிக்கல் மைண்ட் அப்படின்றது ஊஹாபோஹார்த்த விஜானம். அப்புறம் தத்துவஜானம். ஸோ அதுலேருந்து ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குமே, அப்போ இதுதான் நமக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்கிறது தான் தத்துவஜானம். இப்படின்ற இதெல்லாம் தீயோட குணங்கள்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வித்யா அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக பார்த்துலாம், உங்களுக்குமே நல்லா ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும். இது நிறைய இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 6 மார்க்ஸ் கொஷின் கேட்கும்போது டாபிக்ஸ் கொடுப்பாங்களே, அதில் இதையும் ஒன்று கேட்டுருவான். இது ரொம்ப சிம்பிளாக எழுதக்கூடிய டாப்பிக்கை நீங்களே பார். நீங்கள் போன வருஷம் அந்த நச்சோரஹாரியம் நச்சராஜஹாரியம் படிச்சிருப்பீங்கள்ல, வித்யாதனம் சர்வதன பிரதானம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான், அதே டாப்பிக்கோடு தான் இங்கேயும் இருக்குது. அஹாரியத்வாத் அனர்க்யத்வாத் அப்படின்னு 3 அக்ஷயத்வாத் அப்படின்னு 3 ரீசன் தான். என்னன்றதை பார்த்துடலாம். சர்வ திரவியேஷு, திரவியங்கள்னா என்னன்னு தெரியுமா? பிருத்திவி, அப்பு, தேஜஹா, வாயு, ஆகாஷ, கால, திக்கு, ஆத்மா, மனஸ் இப்படின்னு மொத்தமாக 9 திரவியங்கள். இந்த 9 திரவியங்களையும் ஒன்று நம்மளால் திருட முடியும், இல்லாட்டி அந்த திரவியத்தை நம்ம கையில் இருக்கிறத நாம் இன்னொருத்தவங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும். அப்படியே ஒருவேளை நாம் ஆஃபர் பண்ணால் நம்மக்கிட்ட மேலும் மேலும் வளருமானா வளராது, இருக்கிறது அழிஞ்சுன்னு போகும். இப்படின்னு 3 குவாலிட்டியில் ஏதாச்சும் ஒரு 2 குவாலிட்டியாச்சும் ஒவ்வொரு திரவியத்துக்கும் இருக்கும். பிருத்திவினா பூமி, அப்புனா ஜலம், வாயுனா காற்று, ஆகாசம்னா இந்த ஸ்பேஸு. பிருத்திவி, அப்பு, தேஜஹா, வாயுனா காற்றுன்னு பார்த்தோம், ஆகாசம்னா இந்த ஸ்பேஸுன்னு பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் காலம், காலம்னா என்ன? டைம் சொல்லுவோம் இல்லையா, காலம். அப்புறம் திக்கு, டைரக்ஷன், 8 திக்கு சொல்லுவாங்க. சில பேர் இப்படி மேலே கீழையும் சேர்த்து 10 திக்குன்னு சொல்லுவாங்க.
ஸோ திக்கு. அப்புறம் ஆத்மா, நம்மளோட ஆன்மா இருக்கே அது. அப்புறம் மனசுன்னு ஒன்று இருக்குமே, நினைக்கிறதுன்ற ஒரு வேலையெல்லாம் பண்ணுது. ஸோ இப்படின்னு இத்தனையும் திரவியங்கள்னு சொல்கிறாங்க. நவத்ரவ்யாணி பிருத்திவியப்தேஜோ வாயு ஆகாஷ காலதிகாத்மா மனாம்சி நவைவ அப்படின்னு ஒரே ஒரு சூத்திரம். ஸோ இப்படின்னு இந்த 9ம் ஒன்று நம்மளால் திருட முடியும், இன்னொன்று நம்மளால் தானம் பண்ண முடியும், இன்னொன்று நாம் கொடுத்தா அது அப்படியே அழிஞ்சுட்டே போகும். இப்படின்னு 3 குவாலிட்டியும் ஏதாச்சும் ஒரு 2 குவாலிட்டியாச்சும் ஒவ்வொரு திரவியத்துக்கும் இருக்கும். ஆனால் இந்த வித்யான ஒரு திரவியம் இருக்குது. இந்த 9க்கு அப்பாற்பட்டு ஒரு திரவியம், அதுதான் வித்யா. அதுதான் சர்வ திரவியேஷு வித்யா. மற்ற திரவியங்களை காட்டிலும் இந்த வித்யான்ற திரவியம் தான் அனுத்தமம் ஆகுஹு. வித்யா நான் இங்கே இப்படி எழுதி கொடுக்குறேன். சர்வ திரவியேஷு வித்யா ஏவ அனுத்தமம் திரவியம் ஆஹுஹு சொல்கிறார்கள். இங்க பாரு, சர்வ திரவியேஷு, அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா வித்யா ஏவ அனுத்தமம் திரவியம் ஆஹுஹு. வித்யா ஏவ, வித்யா தான் அனுத்தமம் திரவியம். இட் மீன்ஸ் இதுக்கு மேலே ஒன்று உத்தமம்ன்றது ஒன்று கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்தோமே, அத்விதீயா, அப்புறம் அஜிதா, அது மாதிரி அனுத்தமம். ஸோ இதுக்கு மேலே உத்தமம்னு ஏதாச்சும் இருக்கானா? இதுக்கு மேலே கிடையாதுப்பா. நீ 9 திரவியங்கள் தான் உத்தமம்னு சொன்ன இந்த உலகத்தில். ஆனால் நான் என்ன சொன்னேன், 10ஆவதாக ஒரு திரவியத்தை காமிக்கிறேன், இதுதான்ப்பா உத்தமமான திரவியம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன், என்ன ரீசன்? அஹாரியத்வாத். ஹாரியம் அப்படின்னா என்ன? ஸ்நாச் பண்ணுறதுக்கு ஹாரியம். இது ஸ்நாச் பண்ண முடியாது, நான் ஸ்நாச்சபிள். ஸோ இப்போ அஹாரியத்வாத், அஹாரியத்வாத். சரி, நான் இதை மற்ற திரவியத்தெல்லாம் என் கையில் இருக்குது, இப்படி கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்தம்பா, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி, நாராயணனே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சாமியோட காலில் விட்டுடுறேன். கொடுக்கலாமா இல்லையா? ஏன் தண்ணியா? நான் பைசா கொடுத்து வாங்கினதா? இல்லை, நான் H2O வச்சு மிக்ஸ் பண்ணி இதுதான்ப்பா தண்ணி நான் தயாரித்ததுன்னு கொடுத்தேன்னா, எங்கேயோ ரோட்டில் ஓடுறதை எடுத்துகிட்டு போயிட்டு சாமி காலில் ஊற்றினேன். ஸோ எனக்குன்னு கிடையாது இல்லையா அந்த திரவியம். ஸோ அப்போ அதை நான் அர்க்கியம் மாதிரி இதை கொடுக்க முடியாது. நான் படித்ததை கடவுள்கிட்ட நான் அர்ப்பணிச்சிடுறேன், கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அப்போ அனர்க்யத்வாத். இந்த திரவியம் ஏன் நான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சொல்லி கொடுக்குறேனோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ என்ன ஆகும்? மாறிண்டே போகும், இன்னும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதனால் அக்ஷயத்வாத். எப்பெல்லாம் இப்படி இருக்கு? எப்பயாச்சும் காலம் வரும்போது தான் இப்படி இருக்குமா? ஆல்வேஸ். அப்போ சர்வதா. இப்போ எப்படி எழுதணும்? சர்வத்ரவ்யேஷு வித்யா ஏவ அனுத்தமம் ஆஹு. யதஹா, யதஹா அந்த சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப்பு. ஏன்னா, ஏனெனில், பிகாஸ் சர்வதா அக்ஷயத்வாத் அனர்க்யத்வாத் அக்ஷயத்வாச்ச அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணணும். வித்யா சர்வத்ரவ்யேஷு
வித்யா ஏவ அனுத்தமம் திரவியம் ஆஹுஹு. யதஹ சர்வதா, அந்த சர்வதாவை இங்கே கொண்டு வந்துட்டோம். சர்வதா அஹாரியத்வாத் அனர்க்யத்வாத் அக்ஷயத்வாச்ச. அஹாரியம் திருட முடியாததுனாலையும், அனர்க்யத்வாத் தானம் கொடுக்க முடியாததுனாலையும், அக்ஷயத்வாத் கொடுக்க கொடுக்க அழியாம மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கிறதுனாலையும் இந்த திரவியம் தான் இருக்கிறதுலையே உத்தமமான திரவியம். ஏன்னா நீங்க சொன்ன 9 திரவியமும் ஒன்றை நான் கொடுத்தா கரைஞ்சு போயிடும், இன்னொன்று என்னால் கொடுக்கவே முடியாது, இன்னொன்று நிறைய பேர் திருடிட்டு போயிடுவான். இப்போ தண்ணியை நான் எடுத்து கொடுக்குறேன்னா அது திருட்டு தானே, பரஸ்வானம் தானே, என்னோடது கிடையாது. அனாதானம், யாரும் எனக்கு தண்ணியை தானம் பண்ணல, அது பரஸ்வானமாக வேறு இருக்குது. நான் பாட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் போரை போட்டு தண்ணி எடுத்துக்கிறேன், 1500 லிட்டர் ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோ. ஸோ அப்போ அது திருட்டு தானே, அந்த திரவியத்தை என்னால் திருட முடியல. ஆனால் இப்படி படிப்பை வந்து திருட முடியுமா? நீங்கள் படித்த ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் நான் திருடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எழுதி முடிச்சுட்டீங்களா? நீ அவனை பார்த்து தான் எழுதுறேன், நான் உனக்காக தான் இப்போ வெயிட் பண்ணுறேன். ஒவ்வொரு ரெக்கார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா 2 minutes வெயிட்டிங் உனக்காக தான் இருக்குது. அதான்டா தெரிலடா, ஆனால் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுமா? இல்லை சார் அப்படின்றியா? நான் என்ன நினைக்கிறேன், நீ இதை தான் பார்த்து எழுதிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஆனால் அவனை தானே பார்த்து எழுதிட்டுருக்க. நெக்ஸ்ட் போகலாமா? அங்கமுத்து இன்னும் எழுதி முடிச்சுக்கல. நெக்ஸ்ட் யதஹ யதஹ சத்தியம் அக்ரோதஹான்னு 2 தலைப்பு இருக்கு, பார்த்துடலாம். சத்தியம் அப்படின்ற தலைப்பில் என்ன இருக்கோ அதை பார்த்துடலாம். சத்தியம்னா உங்களுக்கே தெரியும், அந்த ட்ரூத்ஃபுல்னஸ்ஸுக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கா உண்மை. அஸ்வமேத சஹஸ்ரம்னு ஒன்று, நல்லா கவனிச்சுக்கோ, அப்புறம் அதை நோட் பண்ணிக்கோ. அஸ்வமேத சஹஸ்ரம், அஸ்வமேதம் அப்படின்றது ஒரு யாகத்துக்கு பேர், அஸ்வமேத யாகம்னு பேர். அந்த யாகத்தை நாம் கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னா 6 மாதம் ஆகும். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னா டியூரேஷன் தான் கணக்கு, 6 மாதம் டியூரேஷன். அதுக்குள்ளே நாம் அந்த நம்மளோட குதிரையை யாராச்சும் ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போர் தொடுத்து அந்த இடத்த வின் பண்ணி, நீ அந்த இடத்துல வின் பண்ணிட்ட அப்படின்னு அவன் வந்து சர்டிஃபை பண்ணணும். ஒன்று சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நீ அடுத்த ஊருக்கு போக வேண்டியதான். இப்படி 6 மாதம் நீ சர்வைவ் பண்ணிட்டேன்னா, வின் பண்ணி சர்வைவ் பண்ணியிருக்கணும். போட்டியே நடக்கலைனாலும் ட்ராப் அவுட்டு, இல்லை போட்டி நடந்து நீ தோத்துட்டாலும் அவ்வளோதான், கிவ் அப்பு தான், நீ வெளியில் வர வேண்டியதான். ஸோ இப்போ 6 மாதம் நீ போட்டியில் இருக்கணும், நீ எல்லா இடத்துலையும் வின் பண்ணியிருக்கணும், உயிரோட ரிட்டர்ன் வரணும். இது நடந்துருச்சுன்னா ஒரு அஸ்வமேத யாகம் கம்ப்ளீட்டட். இப்படி 100 அஸ்வமேத யாகம் பண்ணினாதான் இந்திரன் ஆக முடியும். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினாதான் இந்திரன் ஆக முடியும். 100 அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு அப்போ எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் பார்த்துக்கோ. அது மாதிரி இங்கே ஒரு 1000 அஸ்வமேத யாகம், அஸ்வமேத சஹஸ்ரம், 1000 அஸ்வமேத யாகம். அப்போ அதுக்கு எவ்வளோ குவாலிட்டி இருக்கும், எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் அதுக்கு, இல்லையா?
அதை வந்துட்டு தராசோட ஒரு பகுதியில் வச்சிடுறாங்க. இன்னொரு பகுதியில் சத்தியம் அப்படின்றத வைக்கிறாங்க. எதுக்காக? துலயா திருத்தம். துலயா துலயா அப்படின்னா துலா அப்படின்னா அந்த தராசுக்கு துலா அப்படின்னு பேர். நம்ம அந்த துலாம் அப்படின்னு ராசி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த துலா அப்படின்றது அந்த தராசை தான் துலான்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு போனால் துலா பாரம் அப்படின்னு கொடுப்பாங்களே, தன்னோட வெயிட்டுக்கு வெயிட்டு சர்க்கரையை கொடுக்குறேன், பழத்தை கொடுக்குறேன் அப்படின்னு, அரிசி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களே. ஸோ அது துலா பாரம் அப்படின்னு அதுக்கு பேர். இங்கே என்னாச்சு? ஒரு சைடில் சத்தியத்தை வச்சாங்க, இன்னொரு சைடில் அஸ்வமேத சஹஸ்ரத்தை வச்சாங்க. அஸ்வமேத சஹஸ்ரம் சத்தியம் ச துலயாதிருத்தம். அப்போ அதில் எது வெற்றி கொள்ளும்? அஸ்வமேத சஹஸ்ரேபியா சத்தியமேவ விசிஷ்யதே. அஸ்வமேத சஹஸ்ரத்தை காட்டிலும் சத்தியம்தான் வெற்றி கொள்ளும். சத்தியம்தான் அவ்வளோ முக்கியமானது. சார் மாடியில் கிளாஸில் இருக்கேன் சார். ஏற்பாடு பண்ணலாம் சார். என்கிட்ட இருக்க கேஷ் இருக்கு, மேலே வந்துடுங்க. 12. ஸோ இப்போ அஸ்வமேத சஹஸ்ரம், இந்த ச வேண்டாம், சத்தியம் ச இந்த சாவை எடுத்துக்கோ. துலயா இங்கே எங்க 4 துலயா திருத்தம்னு இருக்கு இல்லையா? இந்த இதில் திருத்தே சதி துலத்தில் வைத்தால் என்றால், வைக்கப்பட்டது என்றால் அஸ்வமேத சஹஸ்ரேபியா சத்தியமேவ விசிஷ்யதே. அஸ்வமேத சஹஸ்ரேபியா சத்தியமேவ விசிஷ்யதே. என்ன ஸ்நாக்ஸு டீச்சர்ஸ் நீங்கள், நான், இவங்க இருக்காங்க அங்கே, சுலோச்சனா மிஸ் இருக்காங்க, இவங்க வித்யா மிஸ் வந்துட்டு மேபி 10:30 மணிக்கு மேலே வருவாங்க. ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க யாருக்கு என்ன வேணுமோ. வேறு யார் டீச்சர்ஸ் இருக்கணும், என்ன எழுதணும் அதில் ஃபுல் பண்ணி. ஒரே நிமிஷம், ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு. சரி சார், நான் அப்புறமா. ஓகே, இதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். 2 நிமிஷம் நான் கீழே வந்துடும். இந்த ஃபைனல் இது. எஸ் கண்ணா, முடிச்சிடலாம். எழுதிண்டியா? நோட் பண்ணிட்டியா? அந்த துலத்தில் வச்சாச்சு அப்படின்னா அதில் எது வெற்றி கொள்ளும்னா அஸ்வமேத சஹஸ்ரேபியா, அதாச்சும் ராமாத் ராமாபியாம் ராமேபியா இருக்கு இல்லையா? பஞ்சமி விபக்தி பகுவச்சனம். அதே தான் அஸ்வமேத சஹஸ்ரேபியா, சஹஸ்ராத் சஹஸ்ராபியாம் சஹஸ்ரேபியா. அந்த 1000களை காட்டிலும் சத்தியம்தான் விசேஷமானது. சத்தியமேவ விசிஷ்யதே. நெக்ஸ்ட் போலாமா? நீ அதுதான்டா பார்த்து எழுத போடா. சிம்பிள் போயம் பாரு. இந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கெல்லாம் கூட இது சிம்பிள் போயம், டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கவனிச்சேன்னா போதும். குரோதம் கண்ணா கவனி, தேன்மொழி கவனிச்சுக்கோ. குரோதம் பரித்யஜ, கோபத்தை விடு. குரோதம் பரித்யஜ, கோபத்தை விட்டு. ஏன் விடணும் சார்? ஒரு கொஸ்டின் இருக்குமா இல்லையா? ஏன் விடணும்னு 3 சொல்றாங்க. குரோதா அனர்த்தானாம் மூலம். குரோதா அனர்த்தானாம் மூலம். அர்த்தம்னா என்னன்னு பார்த்தோம்.
திரும்பி திரும்பி மீனிங்னு உட்காராத. மீனிங்கிறது ஒரு ஏரியா, அதை விட்டு அவுட்புட், அதுக்கு பேர் அர்த்தம்னு பேர். சரியா? ஸோ இப்போ நாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அது கிடைக்கலன்னா நமக்கு என்ன ஆகும்? கிளாஸ் நான் எடுக்கிறேன், கிளாஸில் 4 பேர் கவனிக்காமல் உட்காந்துருக்காங்கன்னா என்ன ஆகும்? அதுதான் குரோதகா மூலம் அனர்த்தானாம். அவுட்புட் கிடைக்கலன்னா உடனே என்ன ஆகும்? கோபம் தான் வரும். குரோதகா அனர்த்தானாம் மூலம். அவங்களுக்கு மெயின் சோர்ஸே என்ன? கோபம் தான். பாசமாக சொல்ல தெரியாது. டே கொஞ்சம் கவனிடா, எப்போ பாரு சொல்லிட்டே வரு. நான் ஒன்று சொல்லலடா, நம்ம திட்டுறதை காட்டிலும் அடிக்கிறத காட்டிலும் கொஞ்சம் இந்த ட்ரெண்டை மாற்றினா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும்.